உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த மிக கொடுமையான வலி எது? விபத்தில் ஏற்படும் காயமா அல்லது பணத்தை இழந்த நட்டமா? சாணக்கியர் சொல்கிறார், இவை எதுவுமே வலி அல்ல. உங்கள் முதுகிற்கு பின்னால் ஒரு கூர்மையான கத்தி இறங்கும் போது ஏற்படும் வலி இருக்கிறதே, அதுதான் மரணத்தை விடக்கூடியது. இன்னும் கொடுமை என்னவென்றால், அந்த கத்தியை பிடித்திருப்பது உங்கள் எதிரி அல்ல, நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த உங்கள் நண்பன் என்று தெரிய வரும்போது உங்கள் உலகமே இருண்டு போகும். ஏன் இப்படி நடக்கிறது? சிரித்து பேசும் எல்லோரும் நண்பர்களா? உங்கள் கஷ்டத்தில் தோள் கொடுப்பதாக சொல்பவர்கள் உண்மையிலேயே உங்கள் நலனை விரும்புகிறார்களா? அல்லது உங்கள் பலவீனங்களை அறிந்து கொண்டு சரியான நேரம் வரும்போது உங்களை வீழ்த்த காத்திருக்கும் வேட்டைக்காரர்களா? இந்த உலகம் ஒரு விசித்திரமான காடு. இங்கே பசுத்தோலை போர்த்திய புலிகள் அதிகம். அவர்கள் உங்கள் உணர்வுகளுடன் விளையாடுவார்கள், உங்கள் ரகசியங்களை ஆயுதமாக மாற்றுவார்கள், இறுதியில் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள். நீங்கள் இன்று ஒரு துரோகியை அடையாளம் காண தவறினால் உங்கள் வாழ்க்கையின் அழிவிற்கு நீங்களே கையெழுத்திடுகிறீர்கள் என்று அர்த்தம். இந்த காணொளியில் ஆச்சாரிய சாணக்கியர் தனது சீடன் சந்திரகுப்தனுக்கு கற்பித்த நட்பின் ரகசியங்களை நாம் விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு மனிதனை நண்பனாக ஏற்கும் முன் அவனை எப்படியெல்லாம் சோதிக்க வேண்டும்? நச்சு நண்பர்களை அடையாளம் காண்பது எப்படி? துரோகிகளின் பிடியிலிருந்து உங்கள் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக் கொள்வது? இது வெறும் தத்துவம் அல்ல, உங்கள் வாழ்க்கையை காக்கும் ஒரு கேடயம். இந்த காணொளியின் இறுதி வரை நீங்கள் பயணிக்கப் போகும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கும் போலி முகத்திரைகளை கிழித்து எறிய போகிறது. உங்கள் ரத்தத்தில் ஊறியிருக்கும் அந்த நச்சு பாம்புகளை அடையாளம் காண நீங்கள் தயாரா? வாருங்கள், சாணக்கியரின் அந்த பயங்கரமான ராஜதந்திரங்களுக்குள் நுழைவோம். இதை கேட்ட பிறகு நீங்கள் யாரையும் அத்தனை எளிதாக நம்ப மாட்டீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் ஒரு கத்தி இறங்கவும் நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். நண்பர்களே, நாம் ஏன் ஏமாற்றப்படுகிறோம்? ஏனெனில் நாம் கண்களால் பார்ப்பதை நம்புகிறோம், இதயத்தால் உணர்வதை அல்ல. சாணக்கியர் கூறுகிறார், முகம் மலர பேசி உள்ளத்தில் நஞ்சை வைத்திருப்பவன் மேலே பால் ஊற்றப்பட்ட நச்சுக்கோப்பை போன்றவன். அத்தகையவர்களை எப்படி அடையாளம் காண்பது? முதல் வகை, முகஸ்துதி செய்பவர்கள். உங்களை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருப்பவர்கள் மீது மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டாமல், நீ செய்தது சரிதான், நீ ஒரு வீரன் என்று உங்களை உசுப்பேற்றி விடுபவன் உங்கள் நண்பன் அல்ல, அவன் உங்கள் வீழ்ச்சியை ரசிப்பவன். உண்மையான நண்பன் ஒரு கசப்பான மருந்தை போன்றவன். அவன் சொல்லும் உண்மைகள் உங்கள் காதுகளுக்கு வலிக்கலாம், ஆனால் அவை உங்கள் வாழ்க்கையை குணப்படுத்தும். போலி நண்பர்களோ இனிப்பான நஞ்சை போன்றவர்கள். அவர்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் செவிகளுக்கு தேனாக இருக்கும், ஆனால் அவை உங்கள் இரத்தத்தில் மெல்ல மெல்ல நஞ்சை கலக்கும். இரண்டாவது வகை, தேவைக்காக வரும் நண்பர்கள். உங்கள் கையில் செல்வம் இருக்கும்போது, உங்கள் அதிகாரம் உச்சத்தில் இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு ஈக்கூட்டம் போல மொய்ப்பார்கள். உங்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் என்று வரும்போது அவர்கள் அனைவரும் மாயமாக மறைந்து விடுவார்கள். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். ஒரு காய்ந்த மரத்தில் பறவைகள் தங்குவதில்லை, வற்றிய குட்டையில் மீன்கள் இருப்பதில்லை. அதுபோலவே பயனில்லாத இடத்தில் சுயநலவாதிகள் தங்குவதில்லை. உங்கள் கஷ்ட காலத்தில் உங்கள் அழைப்பை ஏற்க மறுப்பவன் யாரோ அவனே உங்கள் முதல் எதிரி. அவன் உங்கள் நண்பனாக இருந்த காலமெல்லாம் அவன் உங்களை ஒரு ஏணியாக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். அந்த ஏணியின் உச்சியில் அவன் ஏறியவுடன் ஏணியை உதைத்து தள்ள அவன் தயங்க மாட்டான். இத்தகைய மனிதர்களை அடையாளம் காண நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கஷ்ட காலத்தில் உங்கள் பக்கம் நின்று பார்த்தாலே போதும், உண்மையான முகங்கள் தானாக தெரியும். மூன்றாவது வகை, ரகசியங்களை வேட்டையாடுபவர்கள். இவர்கள் உங்களிடம் மிகவும் நெருக்கமாக பழகி உங்கள் குடும்ப ரகசியங்களையும் உங்கள் பலவீனங்களையும் உங்கள் கடந்த கால தவறுகளையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு உங்களை விட சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்கள் ரகசியங்களை அவர்கள் சந்தையில் ஏலம் விடுவார்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் ரகசியத்தை நீயே காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் இன்னொருவன் அதை காப்பாற்றுவான் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய்? உங்கள் பலவீனம் உங்கள் நண்பனுக்கு தெரிந்தால் அந்த நொடியில் இருந்தே நீங்கள் அவனுக்கு அடிமையாகி விடுகிறீர்கள். ஒருவேளை அவன் நல்லவனாக இருந்தாலும் காலம் அவனை மாற்றக்கூடும். எனவே உங்கள் மனதின் ஆழமான அறையை யாருக்கும் திறந்து காட்டாதீர்கள். நண்பர்களே, ஒரு தங்கத்தை வாங்குவதற்கு முன்பு அதை உரைகளில் தேய்த்து பார்ப்பது போல ஒரு மனிதனை உங்கள் இதயத்தில் அமர வைப்பதற்கு முன்பு அவனை 4 விதமாக சோதிக்க வேண்டும் என்கிறார் ஆச்சாரிய சாணக்கியர். முதலாவது சோதனை தியாகம். தன் சுயநலத்திற்காக உங்களை பயன்படுத்திக் கொள்கிறானா அல்லது உங்கள் நலனுக்காக தன் சிறு இலாபத்தை விட்டுக் கொடுக்கிறானா என்பதை கவனியுங்கள். எவன் ஒருவன் தன் தேவையை விட உங்கள் தேவையை உணர்ந்து நிற்கிறானோ அவனே உண்மையான தோழன். இரண்டாவது சோதனை குணம். ஒருவன் மற்றவர்களிடம் எப்படி நடக்கிறான் என்பதை பொறுத்தே அவன் உங்களிடம் எப்படி நடப்பான் என்பது அமையும். தனது அதிகாரத்திற்கு கீழே இருப்பவர்களையும் ஏழைகளையும் கேலி செய்பவன் ஒரு நாள் உங்களையும் கேலி செய்வான். அவன் குணம் ஒரு நச்சுவேர் போன்றது, அது படரும் இடமெல்லாம் நஞ்சையை பரப்பும். மூன்றாவது சோதனை ஒழுக்கம். ஒரு மனிதனின் நடத்தையில் நேர்மை இல்லை என்றால் அவனது நட்பில் மட்டும் எப்படி நேர்மை இருக்கும்? சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், குடிப்பழக்கம் உள்ளவனையோ அல்லது சூதாடுபவனையோ நண்பனாக ஏற்காதே. அவர்கள் போதையிலும் பேராசையிலும் உன்னை எப்போது வேண்டுமானாலும் விலை பேசுவார்கள். நான்காவது சோதனை செயல். அவன் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறதா என்று பாருங்கள். உனக்காக உயிரையே கொடுப்பேன் என்று மேடையில்
பாதையில் முழங்குபவர்கள் அல்ல நண்பர்கள். நீங்கள் செய்யாத தவறுக்காக உலகம் உங்களை தூற்றும் போது உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் உன்னை நம்புகிறேன் என்று அமைதியாக சொல்பவனே உண்மையான வீரன். இந்த 4 சோதனைகளிலும் தேர்ச்சி பெறாத ஒருவனை உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிப்பது உங்கள் வீட்டிற்குள் ஒரு விஷப்பாம்பை வளர்ப்பதற்கு சமம். சாணக்கியர் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார். காட்டில் மரங்கள் பல இருந்தாலும் சந்தன மரம் ஒன்றுதான் நறுமணம் வீசும். அதுபோல உங்களுக்கு 1000 நண்பர்கள் தேவையில்லை. உங்கள் வாழ்வின் நறுமணத்தை மாற்றும் ஒரு சிறந்த நண்பன் போதும். பல நேரங்களில் நாம் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு குப்பைகளை சேர்த்துக் கொள்கிறோம். அந்த குப்பைகள் உங்கள் வெற்றியின் பாதையை மறைக்கின்றன. ஒரு போலி நண்பன் உங்கள் பலவீனங்களை உரமிட்டு வளர்ப்பான். ஏனெனில் நீங்கள் பலவீனமாக இருக்கும் வரைதான் அவன் உங்களை ஆள முடியும். ஆனால் ஒரு நல்ல நண்பன் உங்கள் பலங்களை அடையாளம் காட்டி உங்களை ஒரு சிங்கமாக மாற்றுவான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற துடிக்கும் போது உங்கள் நண்பன் உங்களை கண்டு பொறாமைப்படுகிறானா அல்லது பெருமைப்படுகிறானா என்பதை அவனது கண்களை பார்த்தே நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். துரோகி என்று தெரிந்த பின்பும் அவனிடம் எப்படி நடக்க வேண்டும்? சாணக்கியரின் தந்திரம் மிகவும் நுட்பமானது. உன் எதிரியை தெரிந்து கொள்வதை விட உன் துரோகியை அடையாளம் கண்ட பிறகு அவனிடம் அமைதியாக இருப்பதே பெரிய ராஜதந்திரம் என்கிறார் சாணக்கியன். ஒருவன் உங்களுக்கு துரோகம் செய்ய திட்டமிடுகிறான் என்று தெரிந்தால் உடனே அவனிடம் சண்டையிடாதீர்கள். அப்படி செய்தால் அவன் இன்னும் ஜாக்கிரதையாக மாறிவிடுவான். மாறாக அவனுக்கு தெரியாமலேயே அவனிடமிருந்து விலகிச் செல்லுங்கள். அவனுக்கு தரும் முக்கியத்துவத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் ரகசிய தகவல்களை அவனுக்கு எட்டாத தூரத்தில் வையுங்கள். ஒரு கட்டத்தில் அவனால் உங்களை பயன்படுத்த முடியாது என்று தெரியும் போது அந்த நச்சு பாம்பு தானாகவே வேறு இடத்திற்கு நகர்ந்துவிடும். சந்திரகுப்தன் ஒருமுறை கேட்டான், ஆச்சாரியா, எனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவன் துரோகம் செய்யும் போது என் மனம் வலிக்கிறதே, நான் என்ன செய்யட்டும்? சாணக்கியர் சொன்னார், வலி என்பது உன் எதிர்பார்ப்பின் விளைவு. ஒரு மரத்தில் இருந்து காய்ந்த இலை விழுந்தால் நீ அழுவாயா? மாட்டாய். அதுபோலவே உன் வாழ்க்கையிலிருந்து ஒரு தகுதியற்றவன் நீங்கும் போது நீ அழக்கூடாது. உன் வாழ்க்கை தூய்மையாகிறது என்று மகிழ வேண்டும். நண்பர்களே, துரோகம் என்பது ஒரு பாடம். அது உங்களை முட்டாளாக்க வரவில்லை. அடுத்த முறை நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் உங்களை அறிவாளியாக்க வந்திருக்கிறது. உங்களை வீழ்த்திய அந்த துரோகிக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? நீங்கள் அவன் நினைத்து பார்க்க முடியாத உயரத்திற்கு போய் காட்டுவதுதான். ஒரு துரோகி எப்போதும் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு உங்களை பற்றி அவதூறு பேசுவான். அப்போது நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை கொல்லும். காலத்தின் சுழற்சியில் அவனது துரோகம் அவனுக்கே வினையாக மாறும். சாணக்கியர் தெளிவாக சொல்கிறார், தர்மம் எப்போதும் வெல்லும். ஆனால் அதற்கு தேவையான பொறுமை உன்னிடம் இருக்க வேண்டும். துரோகிகளுடன் விவாதம் செய்வதால் உங்கள் ஆற்றல் வீணாகும். அந்த ஆற்றலை உங்கள் வெற்றிக்காக செலவிடுங்கள். உங்கள் வெற்றி சத்தம் கேட்கும் போது உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் தலைகள் தானாகவே குனியும். அதுதான் சாணக்கியர் காட்டிய வழி. நண்பர்களே, இதோ நாம் ஒரு நீண்ட பயணத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். உங்கள் நட்பு வட்டத்தில் இருக்கும் போலி முகத்திரைகளை சாணக்கியரின் அறிவொளி கொண்டு கிழித்தெறிந்திருக்கிறோம். இப்போது உங்கள் உள்ளத்தை நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்கள். நீங்கள் யாருக்காக உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள்? யாருக்காக உங்கள் கனவுகளை தியாகம் செய்கிறீர்கள்? உங்கள் வெற்றியில் கைத்தட்ட காத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? உங்கள் வீழ்ச்சியில் கைகொட்டி சிரிக்க காத்திருப்பவர்கள் எத்தனை பேர்? இதுவரை நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். துரோகங்களால் உங்கள் முதுகு காயப்பட்டிருக்கலாம். நீங்கள் செய்த உதவிகள் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆச்சாரிய சாணக்கியர் சொல்கிறார், விழுந்த இடமே நீ எழுவதற்கான அடித்தளம். துரோகம் உங்களை வீழ்த்தவில்லை, மாறாக உங்களை ஒரு இரும்பாக வார்த்தெடுத்திருக்கிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நச்சுப்பாம்பும் நுழைய நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். இனி உங்கள் அன்பு என்பது ஒரு தகுதியற்றவனுக்கு கிடைக்கும் இலவச பொருள் அல்ல. அது தகுதியானவனுக்கு மட்டுமே கிடைக்கும் பொக்கிஷம். உங்களை சுற்றி இருக்கும் அந்த கூட்டத்தை ஒரு முறை தரம் பிரியுங்கள். உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களை அந்த நொடியே உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறியுங்கள். ஒரு சிங்கம் காட்டிற்குள் தனியாகவே நடந்தாலும் அதற்கு ஒரு கம்பீரம் இருக்கிறது. அதை போல துரோகிகளுடன் ஒரு சொகுசு மாளிகையில் வாழ்வதை விட உண்மையான நேர்மையுடன் தனிமையில் வாழ்வது 1000 மடங்கு மேலானது. நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. யாரோ ஒரு துரோகி உங்கள் மன அமைதியை குலைக்க நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் வெற்றிதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரண அடி. நீங்கள் உயர பறக்கும் போது கீழே இருந்து கல் எறிந்தவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்த்து வியக்க வேண்டும். சாணக்கியரின் இந்த நீதி உங்கள் இரத்தத்தில் கலக்கட்டும். உங்கள் கண்கள் உண்மையான மனிதர்களை அடையாளம் காணட்டும். உங்கள் இதயம் துரோகங்களை தாங்கும் வலிமை பெறட்டும். உங்களை உதாசீனப்படுத்திய உலகம் ஒரு நாள் உங்கள் காலடியில் வந்து நிற்க வேண்டும். அதற்கு நீங்கள் இன்று ஒரு சபதம் எடுக்க வேண்டும். நான் இனி யாரையும் குருட்டுத்தனமாக நம்ப மாட்டேன். என் தகுதியை நானே உயர்த்துவேன். என் மதிப்பு என் செயலில் இருக்கிறது. இந்த காணொளி உங்கள் கண்களை திறந்திருந்தால், உங்களுக்குள் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால், அந்த மாற்றத்தை செயலாக மாற்றுங்கள். இதே போன்ற வாழ்வியல் தந்திரங்களையும் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியாக நீங்கள் மாற வேண்டிய ராஜதந்திரங்களையும்
தொடர்ந்து பெற இந்த தளத்துடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த அந்த ஒரு துரோகியை பற்றியோ அல்லது நீங்கள் அடையாளம் கண்ட அந்த உண்மையான நண்பனை பற்றியோ கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள். உங்கள் கதைகள் பலருக்கு ஒரு பாடமாக அமையட்டும். இந்த தளத்தை நீங்கள் பின்தொடர்வது என்பது வெறும் ஒரு பொத்தானை அழுத்துவது அல்ல, அது உங்கள் முன்னேற்றத்திற்கான முதல் படிக்கட்டு. மீண்டும் ஒரு வலிமையான உணர்ச்சி பூர்வமான சாணக்கிய நீதியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ஆளுமையை செதுக்குங்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்பதை உலகுக்கு நிரூபியுங்கள். நன்றி.